வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த உர விலையோட ஏற்றம் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது. அப்படி உரம் விலை இவ்வளோ அதிகமாகிறதுக்கு காரணங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ ஆல்ரெடி போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க தயவு செஞ்சு அந்த வீடியோ பார்த்துருங்க. இப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைவ் ப்ரூஃபோடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு உர விலை உயர்வுக்கான காரணங்களை வந்து பார்த்திங்கன்னா இந்த உர மூட்டைகள்லேருந்தே உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதாவது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உர விலை ரொம்ப எதிர்பார்க்காத அளவுக்கு ஏறிக்கிட்டு போயிட்டே இருக்குது. திடீர்னு ஒரு விலை ரொம்ப அதிகமாகிடுச்சு, ஒரு உரத்தோட உரங்கள் கம்மியாகிடுச்சு. இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டை குறை சொல்கிறதா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டை குறை சொல்கிறதா அப்படின்னு சொல்லி நமக்கு சுத்தமாகவே தெரியல. ஆனால் இதற்கு எல்லாத்துக்கும் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயங்கள் இருக்குது. என்ன அப்படின்னா சப்சிடி, அதாவது பார்த்திங்கன்னா மானியம். ஓகேங்களா, ரொம்ப நாளாகவே வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகள் நம்ம வந்து உரம் எடுக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு உரம் எடுத்துக்கிட்டு இருப்போம். ஒரு மிஷின் வச்சுருப்பாங்க. அந்த மிஷினில் நம்ம ஆதார் நம்பரை கொடுத்து ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உரம் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஓகேவா, அப்படி நம்ம உரம் எடுக்கும் போது இவ்வளோ அமௌண்ட்டுன்னு போட்டிருப்பாங்க. கீழே இந்த பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 10,000 ரூபாய்க்கு உரம் எடுக்கிறீங்கன்னா 3000 4000க்கு பக்கமாக சப்சிடி வந்து கவர்மெண்ட்டுக்கு போகுது. பிஹாஃப் ஆஃப் யூசர்ஸ் ஃபார்மர் அப்படின்னு சொல்லி, பிஹாஃப் ஆஃப் ஃபார்மர், அதாவது விவசாயிக்கு பதிலாக கவர்மெண்ட்டுக்கு இந்த சப்சிடி போகுது, இல்லை கம்பெனிக்கு இந்த சப்சிடி போகுது அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வந்திருக்கும். அதை நம்ம யாருமே வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் நோட் பண்ணியிருக்க மாட்டோம். ஆனால் இந்த உர விலையோட உயர்வுக்கு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அப்படி வரக்கூடிய மெசேஜ்லேயே இருக்குது எதனால் உரத்தோட விலைகள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகிட்டே போகுது அப்படிங்கிறதுக்கான காரணமே அந்த ஒரு மெசேஜில் இருந்து நம்ம எல்லாருக்கும் கிளியராக புரியும். அதை வந்து இப்போ உரம் மூட்டிகள் வைஸாக உங்களுக்கு நான் காட்டுறேன் என்ன நடக்குது அப்படிங்கிறத. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற மூட்டை வந்து பார்த்தீங்கன்னா மங்களான்னு சொல்லி ஒரு 20க்கு 20. இது வந்து சும்மா ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறோம். ஓகேங்களா, இந்த 20க்கு 20 மூட்டையோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 1325 ரூபா போட்டிருக்கு. இங்கே பாருங்கள், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சப்சிடி பர் பேக் 656.60 ரூபா, அதாவது பார்த்திங்கன்னா 656 ரூபா 60 பைசா வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து சப்சிடி கொடுக்குது. யாருக்குன்னா விவசாயிக்கு சப்சிடி கொடுக்குது. அது எங்கள்கிட்ட அந்த மானியம் வந்து எங்களுக்கு கொடுக்கறது இல்லையே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த மானியம் கவர்மெண்ட் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. எப்படி அப்படின்னா இப்போ 1325 ரூபா இருக்குது இல்லையா, இது கூட 656 ரூபா நம்ம வந்து சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 2000 ரூபாய்க்கு பக்கமாக வந்துடுது. அப்படின்னா நீங்கள் 20க்கு 20 வந்து பார்த்திங்கன்னா 2000 ரூபா கொடுத்து எடுக்கணும். ஆனால் நாம் வந்து பார்த்திங்கன்னா 2000 ரூபா கொடுத்து எடுக்கிறதுக்கு பதிலாக 1300 ரூபா 1325 ரூபா கொடுத்து நாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 20க்கு 20 எடுத்துகிட்டு இருக்கோம். அந்த 656 ரூபா இருக்குது இல்லைங்களா, அதை வந்து கவர்மெண்ட்டு கம்பெனிக்கு கொடுத்துருது. ஓகேங்களா, கொடுத்துறதுனால நமக்கு வந்து இப்போ 1325 ரூபாய்க்கு நமக்கு இந்த உரம் வந்து கிடைக்கிது. அடுத்தது நம்ம வந்து பார்த்திங்கன்னா டிஏபியை பற்றி பார்ப்போம். டிஏபி வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் 1500 ரூபா விற்றுச்சு, 1700 ரூபா வரைக்கும் போச்சு. இப்போ 1200 ரூபா 1300 ரூபா கம்பெனியை பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா டிஏபியோட விலைகள் வந்து வேறுபட்டுக்கிட்டு இருக்குது. இந்த டிஏபிக்கு அதாவது கரெக்டாக மானியம் இல்லாத நமக்கு வந்துச்சுன்னா எவ்வளோ ரேட்டில் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி 1200 ரூபா, அது இல்லாமல் பார்த்திங்கன்னா 1211 ரூபா, கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 2400 ரூபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வர வேண்டிய ரேட்டு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டில் இருந்து கம்பெனிக்கு எவ்வளோ மானியம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 1211 ரூபா கவர்மெண்ட் வந்து கம்பெனிக்காரங்களுக்கு கொடுக்குறா. விவசாயி வந்து 2400 ரூபா போட்டு வாங்க வேண்டிய உரத்துக்கு பாதி காசு வந்து கவர்மெண்ட்டு கம்பெனிக்கு கொடுத்துட்றாங்க. அதனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 1200 ரூபா 1300 ரூபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த உரங்கள் வந்து நம்ம ஹேண்டுக்கு வருது. அந்த லிஸ்ட்டில் அடுத்தது பார்த்திங்கன்னா பொட்டாஸ் வச்சுக்கிங்க. பொட்டாஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ 1000 ரூபா 1020 ரூபா 1030 ரூபாய்க்கு பக்கமாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா பொட்டாஸு கடையிலேருந்து நம்ம வாங்கிட்டு இருக்கோம். அப்படி வாங்கிட்டு இருக்கிறப்ப இதுக்கு எவ்வளோ மானியம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 303 ரூபா மானியம். அது ஒரிஜினல் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 1315 ரூபா வந்து மொத்த ப்ரைஸு ஃபார்மருக்கு கிடைக்க வேண்டியது. அதில் 303 ரூபா வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து கம்பெனிக்கு கொடுத்துறதுனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 1005 ரூபா 1020 ரூபா 1000 ரூபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ பொட்டாஸ் கிடைக்கிது. இப்போ இதில் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், இதுக்கும் உர விலையோட ஏற்றத்துக்கும் என்னடா சம்மந்தம் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரும். இதுக்கும் உர விலையோட ஏற்றத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணிட்டாங்க, பார்த்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கம்பெனிக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த மானியம் இருக்குது இல்லையா 2400 ரூபானா அதில் 1200 ரூபா வந்து கவர்மெண்ட் கொடுத்துருது, 1200 ரூபா வந்து விவசாயிலிருந்து வாங்கிட்டு இருக்காங்க இல்லையா. இதை கவர்மெண்ட் வந்து அந்த 1200 ரூபா கம்பெனிகளுக்கு கொடுக்கறத வந்து நிறுத்தி வச்சுட்டாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான கம்பெனியோட உரங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறையா கிடைக்காத போயிடுது. அதுக்காக வெவ்வேறு கம்பெனி உரங்கள் வந்து இப்போ விற்பனையில் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் விலை ஏற்றத்திற்கும் முக்கிய காரணமாக தான், ஏன்னா டீலர்ஸ்க்கு கீழே டீலர்ஸ் அப்படின்னு சொல்லி நிறையா விஷயங்கள் இருக்குது. ஓகேங்களா, முக்கியமான டீலர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க உரத்தை வச்சுக்கிட்டு ஏறின ரேட்டில், அதாவது பார்த்திங்கன்னா இப்போ மானியம் தரத்தை கவர்மெண்ட் நிறுத்திட்டாங்க. அப்போ நமக்கு வந்து 2400 ரூபாய்க்கு தான் அந்த உரம் வரணும். அவங்க 2400 ரூபாய்க்கு தான் இப்போ வந்து வரக்கூடிய கடைகளுக்கே கொடுக்குறாங்க. அதனால தான் உரத்தோட விலைகள் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ஏறி இருக்குது. கவர்மெண்ட்டு மானியம் ஒழுங்காக கம்பெனிக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் விவசாயிகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சரியான ரேட்டில் வந்து சேரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா உர விலைகள் ஏற்றத்திற்கான முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த சப்சிடி, அதாவது பார்த்திங்கன்னா அந்த மானியத்தினால தான் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ஏற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு இந்த சப்சிடிங்கிற விஷயம், நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கும் போது உங்களுக்கு வரக்கூடிய மெசேஜ், இது எல்லாமே நீங்கள் கிளியராக நோட் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும் இதற்கு பின்னாடி, விலையேற்றத்துக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் இருக்கா அப்படிங்கிறது. இந்த வீடியோ மூலயமா இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். மேலும் இதுமாரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.